அவ கரிகாலனோட பைக்ல ஒன்னா போறாடி. சரி போகட்டும், உனக்கு என்ன? அவர் கூட அவ பைக்ல போகணும்னு நினைக்கிறா, அதை எதுக்கு நீ தடுக்கணும்னு நினைக்கிற? அதான் நீ அவர் கூட வாழ போறது இல்லன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன? இப்ப எதுக்கு பதறிட்டு இருக்க? விருப்பம் இல்லாம உன் கழுத்துல தாலி கட்டிட்டாரு, உன் முதுகுல குத்திட்டாரு, உனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, உன் வாழ்க்கையவே அழிச்சிட்டாருன்னு நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்த. அவரை நீ புருஷனை ஏத்துக்கிட்டு கண்டிப்பா அவர் கூட வாழ போறது இல்லல்ல. அவரை விட்டு எப்படா பிரிஞ்சு போலான்னு தானே நினைக்கிற? உன்னை பொறுத்த வரைக்கும் அவரு உன் புருஷன் இல்ல, யாரோ தானே. அப்ப யாரோ ஒருத்தர் யார் கூடவோ பைக்ல போனா உனக்கு என்ன? நீ அதுக்கெல்லாம் பதட்டப்படவோ கவலைப்படவோ தேவையே இல்ல. உனக்கு துரோகம் பண்ணவரு, உன் முதுகுல குத்துனவரு, உன் வாழ்க்கையே அழிச்சவரு, அவர் எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்னன்னு போயிட்டே இருக்க வேண்டியதானே? நேருக்கு நேரா அவங்க கண்ணை பார்த்து சொல்ல முடியாததெல்லாம் இதுல எழுதிருக்கேன். நீங்க இத படிச்சுட்டு உங்க முடிவு சொல்லுங்க. ஏய் பிரியா, என்ன நந்தினி? உன்னை உன் டிஎல் கூப்பிடுறாரு. நீங்க சைடுல பிடிச்சிருக்க கம்பி இருக்கு பாருங்க, அதை பிடிச்சுக்கோ. ஓகே சாரி. போலாமா? ரோஹிணி கேட்டது எல்லாம் சரிதான். கரிகாலன் கூட வாழ போறது இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படியே பிரியா விஷயத்துல நான் அப்படி நடந்துக்கிட்டேன். பிரியா கரிகாலனை லவ் பண்ணா எனக்கு என்னன்னு தானே நான் போகணும். ஏன் எனக்கு கோபம் வருது? என்ன மீறி எல்லாமே நடக்குது. கரிகாலன் எனக்கு வேண்டான்னு தோணுது. ஆனாலும் அவன் கூட பிரியா பேசுறது எனக்கு பிடிக்கல. பிரியா கரிகாலன் பக்கத்துல போனா என்னால கண்டுக்காமலையும் போக முடியல, என்ன கட்டுப்படுத்திக்கவும் முடியல. இது இப்படியே போக கூடாது, ரொம்ப ரொம்ப தப்பு. காலையில இதுக்கு ஒரு நிரந்தரமான முடிவு கட்டுறேன். இவளும் ஆள் அம்சமா தான் இருக்கா. ட்ரை பண்ணி பாப்போம். வண்டியை நிப்பாட்டுங்க. கையிடுங்க சார். என்னாச்சு? வண்டியை நிறுத்துங்க முதல்ல. வாட் அப்ப நான் வந்து வீட்ல வண்டியை நிறுத்துங்க முதல்ல. வீட்ல டிராப் பண்ணிறேன். வண்டியை நிறுத்துங்க சார் முதல்ல. நிறுத்துங்க சொல்றல. நிறுத்துங்க. யா. ஏய் இங்க இறங்காத, நான் வீட்லயே டிராப் பண்ணிறேன். நந்தினி, அன்னைக்கு நான் கைய வச்சது, கைய வைக்க பார்த்தது இந்த 3 பொண்ணுங்க தான். அந்த 3 பொண்ணுங்கள்ல யாரோ ஒருத்தருக்கு தான் அவன் சம்பந்தப்பட்டு இருக்கணும். அவ யாருன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் அவனை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாரு. அத்தை, என்னப்பா இப்படி மலைச்சு போய் பாத்துக்கிட்டு இருக்க? என்னடா இது, அத்தை ஊர்ல இருந்து திடீர்னு வந்திருக்கேன் தானே? ஆமா அத்தை. அது உங்க மாமா மிலிட்டரியில இருந்தாருல்ல, அவர் பென்ஷனுக்கு வருஷா வருஷம் இங்க வந்துதான் கையெழுத்து போடணும், அதான் வந்தேன். ஆமா, நீங்க மட்டும் தனியாவா வந்தீங்க? தனியா எப்படி வர்றது? நம்ம ஊர்ல இருக்கிற மிலிட்டரிக்காரங்க பொண்டாட்டிங்க எல்லாம் ஒன்னா பேசி எல்லாரும் சேர்ந்துதான் வந்தோம் இங்க. அவங்களோட தான் வந்தேன். சாயந்தரம் தான்ப்பா ட்ரெயின் எனக்கு, அதான் உன்னையும் நந்தினியும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரிங்க அத்தை. ஆமா, உங்களுக்கு இந்த அட்ரஸ் எப்படி தெரியும்? அது ஒண்ணும் இல்லப்பா, நந்தினி போன்ல பேசுறப்போ இந்த அபார்ட்மெண்ட் ஏரியா இத பத்திலாம் நிறைய சொல்லிருக்கால, அத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு தான்ப்பா வந்தேன். ஆமா,
நந்தினி எங்க? ஐயோ, நந்தினியை காணோம்னு சொன்னா அத்தை ரொம்ப பயந்துருவாங்களே. கரிகாலா, உன்னதான்ப்பா கேக்குறேன். நந்தினி எங்க? அது நந்தினி கடைக்கு போயிருக்கா அத்தை. கடைக்கு போயிருக்காளா? அத்தை, வந்ததுல இருந்து நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. நான் வேணா காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. ஆமா, என்ன வாங்க அவ கடைக்கு போயிருக்கா? அது பால் வாங்குறதுக்கு அத்தை. என்னப்பா இது, மணி 9க்கு மேல ஆச்சு, இப்பதான் அவ பால் வாங்கவே போயிருக்காளா? ஊரை விட்டு வந்ததும் நேரத்துக்கு கூட அவ எந்திரிக்கிறது கிடையாது இல்ல? வரட்டும், அவளுக்கு இருக்கு. சரிப்பா, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லாதான் அத்தை போயிட்டு இருக்கு. சரி, ஏன்பா நான் வந்தே ரொம்ப நேரம் ஆச்சேப்பா. கடைக்கு போன நந்தினி இன்னும் ஆளை காணுமே. அவ எப்பதான் வருவா? தோ கொஞ்ச நேரத்துல வந்துடுவா அத்தை. நீங்க உள்ள இருங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா, நான் வேணா எடுத்து. இல்லப்பா, நானே எடுத்துக்கிறேன். சரிங்க அத்தை, நீங்க உள்ள போயிருங்க. தான் போயிருப்பா.